என் வாழ்க்கையில ஏமாற்றம் எல்லாமே யாக்கோபு தான். ஏன்னா அவன் பேர் எப்படியா அவன் அப்படியே. எனக்கு எதிரானவங்க இதுவரைக்கும் என் கூட போராடி என்னை ஜெயிச்சதே கிடையாது. போதகர்களே தங்களுடைய பேருகளை தங்களுடைய சர்டிபிகேட்ல இன்றும் தான் வச்சிருக்கிறாங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த காலை நேரத்திலும் எங்களை உடைய கரத்திலே கொடுக்கின்றோம். நீரே உடைய வார்த்தையினாலே எங்களை அலங்கரிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். வாசிக்கேட்ட அந்த அருமையான ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 22 வாசித்த இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கின்றோம். இந்த இடத்திலே யாக்கோபு என்ன செய்கின்றான் என்று நாம் பார்க்கும் பொழுது, தன் 2 மனைவி, அடுத்து 2 பணிவிடைக்காரிகள், தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு என்று சொல்லி வேதம் கூறுகின்றது. எத்தனை மனைவி? 2 மனைவி, ரைட் 1 லெஃப்ட் 1. அடுத்தது 2 பணிவிடைக்காரர்கள், 2 வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், அப்படிதான் பணிவிடைக்காரிகள் போட்டிருக்கு. 2 வேலைக்காரிகள். அடுத்தது எத்தனை பசங்க? 11 பசங்க. 11 பசங்கலாம் பொம்பளை பசங்க இல்லை, ஆம்பளை பசங்க. ஆக 2 2 4 ஒரு 11. எத்தனை ஆச்சு? 4 11 15 பேரோட என்ன பண்றாரு? ஆற்றங்கரையை கடக்கின்றார். யாரு? யாக்கோபு. இந்த யாக்கோபுன்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, இந்த யாக்கோபு அர்த்தம் என்ன? யாக்கோபுடைய பேருக்கு அர்த்தம் என்ன? வேதத்துல ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. என்னன்னா, அவன் பேர் எப்படியோ அப்படியே அவன் இருப்பான். அவன் பேர் எப்படியோ அப்படியே அவன் இருப்பான். இப்போ 15 பேரோடு கூட இந்த யாக்கோபு போறான். ஆனா யாக்கோபுடைய பேருடைய அர்த்தம் என்னன்றா, ஏமாற்றுக்காரன். எல்லாரையும் ஏமாற்றுவான். என் வாழ்க்கையில ஏமாற்றணும் எல்லாமே யாக்கோபு தான். இந்த ஆலயத்துல சீலிங் போட்டு பால் சீலிங் போட்டதும் ஒரு யாக்கோபு, அவனும் ஒரு ஏமாற்றுக்காரன். என் ஆபீஸ்ல நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்னு சொல்லி அங்கேயும் ஏமாத்தினவன் ஒரு யாக்கோபு, அவனும் ஏமாற்றுக்காரன். ஆக இந்த யாக்கோபின் பேர் உள்ளவன் அத்தனை பேர் என்ன பண்ணுவான்? நீங்க நல்லா கவனிங்க. யாரெல்லாம் ஜேக்கப் யாக்கோபின் பேர் வச்சிருக்கான், நீங்க நல்லா கவனிங்க. ஏதாவது ஒரு வகையில உங்களை ஏமாத்துவான். ஏன்னா அவன் பேர் எப்படியா அவன் அப்படியே. இது அவனால ஏற்படுற காரியம் இல்ல. பைபிளுடைய வார்த்தை நிறைவேறும். ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும்னா நிறைவேறுது. அதனால அவங்கள நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா இங்க நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, 15 பேரோடு கூட போறான். போகும்போது ஒரு தேவ தூதன் அங்க வரான். தேவனுடைய மனுஷன் அங்க வரான்னு சொல்லி பார்க்கின்றோம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியுமுள்ள மட்டும் அவனுடன் போராடி என்று சொல்லி வேதம் கூறுகின்றது. 24ஆம் வசனத்துல ஒரு மனுஷன் என்ன பண்றான்? அவனோடு கூட போராடுறான். யாரோடு கூட? யாக்கோபோடு கூட. அந்த யாக்கோபு எத்தனை பேரோட இருந்தான்? 15 பேரோடு கூட இருந்தான். ஆனா அந்த 15 பேர் என்ன பண்ண முடியல, அவனை காப்பாற்ற முடியல. இவன் தனியா என்ன பண்றான்? அந்த மனுஷனோடு கூட போராடிட்டு இருக்கிறான். போராடும் பொழுது என்ன ஆகுது? 25ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. தொடை சந்து என்ன ஆயிடுச்சு? சுளுக்கிற்று. அநேகருக்கு வர்ற பிரச்சனை என்ன தெரியுமா? என்னவோ தெரியல, என் கால் உள்ள குடைச்சலா இருக்குது, என்னால நடக்க முடியல, என் கால் குடைச்சல் பண்ணுது. இது அடிக்கடி எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை. இதற்கு காரணம் என்ன? தேவனுடைய மனுஷனோட இவன் போராடிட்டான். போராடினால அவர் என்ன செய்தாரு? அவன் விரல அப்படியே தொட்டாரு. அவன் தொடையில முடிஞ்சு போச்சு. உடனே என்ன ஆயிடுச்சு? தொடை சுளுக்கிற்று. தொடை சுளுக்கிற்று. இன்னைக்கு உங்க தொடை சுளுக்குதா இல்ல இடுப்பு சுளுக்குதான்னு தெரியல இல்ல. ஆனா நீ யாரு கூட போராடுற? தேவனுடைய மனுஷங்கிட்ட போராடினா பிரச்சனை இதுதான்.
அது தேவனுடைய மனுஷனா ஒருத்தன் இருக்கிறான்னா அவன்கிட்ட நீ போராடினா இதான் பிரச்சனை. நீ ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை பயமுறுத்த நினைக்காதீங்க, இந்த வார்த்தையை தான் நான் சொல்றேன். தேவ மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான்னா அவன்கிட்ட தயவுசெய்து போராடாதீங்க. அவன் உண்மையான தேவ மனுஷனா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். அருமையான ஐயாவுக்கு தெரியும், அம்பரோஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார். என்கிட்ட பயங்கரமா போராடினார். இந்த இடத்தையே எப்படியாவது எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சார். நான் பேசாம அமைதியா இருந்துட்டேன். ஆனா ஒரு நாள் திடீர்னு பண்ணாரு, இன்னொரு போதகர் கூட அவர் வந்தார் என்னை பார்க்கறதுக்கு. அப்ப நான் சொன்னேன், எப்பா உன்னை நான் வெளிநாட்டுக்கு நான் தான் அனுப்பிச்சேன். நீ அங்க போய் ஒரு சபையை நான் உனக்கு ஆரம்பிச்சு நான் கொடுத்தேன் வெளிநாட்டுல. அங்கேயும் போய் என் பேரை கெடுத்து இங்கேயும் வந்து என் பேரை கெடுக்கிற அப்படின்னு சொன்ன. ஐயா நான் அப்படி செய்யவே இல்லை, உங்களை பற்றி எந்த இடத்துலையும் தவறா நான் பேசவே இல்லை அப்படின்னார். அப்ப நான் சொன்னேன், வேதத்துல அனனியா சப்பிரான ஒரு அப்போஸ்தல நடவடிக்கைகள் இருக்கு, ஞாபகம் இருக்குதா உனக்கு? அந்த கதை ஆயிடும் உன் கதை, தயவுசெய்து பொய் சொல்லாது. ஆமான்னு சொல்லிட்டு போ, நான் ஒன்னும் உன் தலையை செய்ய போறது இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும், நான் அமைதியா தானே இருக்கிறேன். நான் உன்னை கூப்பிட்டு இது வரைக்கும் நான் கேட்கவே இல்லை, இப்ப நீயே வந்ததுனால உன்னை நான் கேட்கறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அவர் என்ன சொன்னாரு, மறுபடியும் இல்லவே இல்லை அப்படின்னாரு. கோச்சிக்காத அம்பரோஸ், இதோட உன் கதை முடிஞ்சதுன்னு நான் சொல்லி அனுப்பிச்சேன். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, 3ஆவது நாள் நான் அதுக்குள்ள இங்கே தூத்துக்குடிக்கு போயிட்டு நான் வந்துட்டு இருக்கிறேன். ட்ரெயின்ல நைட்டு 12:30 மணிக்கு ஒரு ஃபோன் வருது. உங்க கூட அம்பரோஸ்ன்னு சொல்லி யாராவது ஊழியக்காரர் இருந்தாங்களா அப்படின்னு ஃபோன் வருது. என்னென்ன விஷயம்? அவர் லாரியில் அடிப்பட்டு செத்துட்டாரு. புரியுதா? என்னைக்கும் ஒரு பரிசுத்தமான தேவ மனுஷனோடு கூட என்னைக்கும் தயவு செய்து மோதாதீங்க. இது ஒண்ணு. இரண்டாவது, இன்னொரு பிஷப் இருந்தார், ரொம்ப படிச்சவர், PhD படிச்சவர். கூட ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரும் கூட்டு வந்தான், ஒரு வக்கீலையும் கூட கூட்டு வந்திருந்தான். அந்த வக்கீல அந்த ராஜனுடைய மனைவி ஏதோ திட்டும் போது அந்த வக்கீல் என்ன சொல்றாரு, அம்மா கொஞ்சம் நிறுத்துங்க, நீங்க எங்கேயோ கூட்டு போறீங்கன்னு சொல்லி நான் வந்தேன். இவர் உண்மையான மனுஷன், இவர் தேவனுடைய மனுஷன், கோச்சிக்காதீங்க, இதுக்கு மேல உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு எழுந்துட்டார். அந்த கூட வந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு, DGP என்ன அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னாரு. அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னேன், நீ ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கும்போது குரோம்பேட்டில் இந்த மாதிரி நீ வந்த ஞாபகம் இருக்குதா? ஐயா அப்படின்னாரு. அவரும் எழுந்து வெளியே போயிட்டாரு. வக்கீலும் போயாச்சு, இன்ஸ்பெக்டரும் வெளியே போயாச்சு. இப்ப யார் இருக்கா? புருஷனும் மனைவியும் இருக்கிறாங்க. இந்த புருஷனும் மனைவி என்ன ஏதோ பேப்பர் தூக்கி விசிறி அடிக்கிறாங்க என் மேல. நான் சொன்னேன், ராஜன் இதான் உனக்கு கடைசி, ஐம் சாரி அப்படின்னு. அடுத்து 4ஆவது நாளே ஹார்ட் அட்டாக் வந்து அவர் செத்துட்டார். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஏதோ உங்களை பயமுறுத்துறதுக்காக அல்ல. எனக்கு ஒண்ணே தெரியும், என் கூட இருக்கிறவர் பெரியவர். எனக்கு எதிரானவங்க இதுவரைக்கும் என் கூட போராடி என்னை ஜெயிச்சதே கிடையாது. என்னை போராடி ஒருத்தர் கூட ஜெயிச்சதே கிடையாது. தோத்துதான் போயிருக்கிறாங்க அத்தனை பேர். அதை நான் தைரியமா ஆண்டவருடைய சன்னிதானத்தில் என்னால சொல்ல முடியும். நேற்று கூட ராத்திரியே நீ காலையான்னு தெரியல சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான், சத்யகுமார். இன்னைக்கு காலையா நேற்று நைட்டா சொல்லிட்டு இருந்தேன். என்னதான் பண்ணி பார்த்தாங்க ஒவ்வொருத்தரும். சொன்னவன் எவனுமே இன்னைக்கு ஆளே காணும், அட்ரஸ் இல்லாம இருக்கிறான். ஆண்டவனுடைய மனுஷனுக்கு எதிரா நீ போராடினா உன் தொடை சுழுக்கதான் செய்யும். அந்த தொடை சுழுக்கும் போதே நீ புரிந்து கொள்ளணும், இதோட ஆண்டவர் நம்மளை விட்டாரே, நம்ம ஜாக்கிரதையா நம்ம இருப்போம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். மீறி நாம் செய்யும் பொழுது வேற வழியே கிடையாது. ஆண்டவர் உங்களை தூக்கி போட்டுருவார் அந்த இடத்துல இருந்து. அவ்வளவுதான், இதுதான் நடக்கும். இங்க நடந்த காரியம் அதுதான். தொடை சுளுக்கிட்டு 26ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். பாருங்க, இப்போ என்ன சொல்றான், தொடை சுழுக்கின பிற்பாடு என்ன சொல்றான், அப்பதான் அவனுக்கு புரியுது இந்த தேவனுடைய மனுஷன். ஆனால் நீ ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். எப்பொழுதும் ஒரு தேவ மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான்னா அவன்கிட்ட போய் நீங்க என்ன பண்ணிக்கணும், ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம்.
அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்க வாழ்க்கையில நல்லது. அவன் என்ன பெருசா பெரிய ஊழியக்காரனா? அவனை பற்றி எல்லாரும் இப்படி பேசுறாங்களே, இப்ப அப்படி பேசுறாங்களே, இப்படி பேசுறாங்களே. 1000 பேர் 1000 பேசட்டும். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, வாழ்க்கையில நம்மை குறித்து எல்லாரும் கேவலமா பேசதான் செய்வாங்க. ஆனா தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக நாம் எப்பொழுது இருக்கவே கூடாது. இதனால் வரக்கூடிய ஆபத்துகள் என்ன? எதனால் நான் சொல்றேன்? எந்த தைரியத்தில் நான் இதை சொல்றேன்? எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், அவரை நம்பி நான் சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பயந்து நாம் இருப்போம், மனுஷனுக்கு அல்ல. மனுஷனை நீங்க வாழ்ந்தீங்கன்னா, மனுஷனுக்காக நீங்க வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகத்துல முன்னேறவே முடியாது, மேல நோக்கி இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு மனுஷன் உங்க காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே தான் இருப்பான். நீங்க அதை குறித்து பயப்படவே கூடாது. ஒண்ணு இல்ல, ஸ்டீஃபன் ஐயா ஆலயத்துக்கு ரொம்ப எத்தனையோ வருஷம் கழிச்சு மறுபடியும் இங்க வந்தார். அவர் 2வது வாரத்திலே திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ நானும் எங்க மனைவியும் பேசிக்கிட்டோம். அவரை சுத்தி இருக்கவங்க என்ன பேசியிருப்பாங்க? நீ திரும்ப அந்த ஆலயத்துக்கு போனல, ஆண்டவர் பாரு உன்னை அடிச்சிட்டாரு, உன்னை போவானான்னு சொல்லி காலையே உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. யாராவது சொன்னாங்களையா? அவர் இல்லைன்னு சொல்லவே இல்லை இது வரைக்கும். ஒழுங்குதான். 1000 பேர் 1000 சொல்லதான் செய்வான். ஆனா ஆண்டவருக்கு முன்பாதான் நாம எப்படி இருக்கிறோம், அதான் முக்கியமான காரணம். அவன் சொல்றான், இவன் சொல்றான், அவன் அப்படி பேசான், இவன் இப்படி பேசுறான்னு சொல்லி வாழ்ந்துட்டோம்னா நாம தான் சாக்கடைக்குள்ள போய் விழுந்துருவோம். விளங்குதா? வாழ்க்கையில மத்தவன் என்ன சொல்றான் நம்ம பார்க்க வேண்டாம். தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷனா இருக்கணும். அந்த தேவனுடைய மனுஷனை நாம கனப்படுத்தணும், அங்கீகரிக்கணும், வார்த்தையை கேட்கணும். இங்க அதுதான் நடக்குது பாருங்க. இப்ப என்ன சொல்றான்? தொடர் சுருக்கணும்னு என்ன சொல்றான்? நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விட மாட்டேன். இப்பதான் அறிவு வருது. தொடர் சுழுக்கின பிற்பாடுதான் அறிவே வருது. நம்ம எப்பவுமே என்ன பண்றோம்? பிரச்சனை வந்த பிற்பாடுதான் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு தேடுறோம். ஆண்டவர் சொல்லு, எப்பொழுதும் என்ன தேடுப்பா, நீ எப்போதும் நான் தேடு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ அதிசயங்களை காணும்படியாக நான் செய்வேன், நீ பிரச்சனை வரும்போது என்னை தேடி வர, மற்ற நேரத்தில் நீ தேடி வரமாட்டியே அப்படின்னு தேவன் வருத்தப்படுற. தொடர் சுழுக்கினவன் என்ன பண்றான்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடு. அது வரைக்கும் என்ன யோசிச்சுன்னா, என் கூட 15 பேர் இருக்கிறாங்க, 11 ஆம்பளை பசங்களை என் கூட வச்சிருக்கிறேன், 2 வேலைக்காரிகளை வச்சிருக்கிறேன், 2 மனைவி என் கூட இருக்கிறாங்க, அவங்க எனக்கு துணையாய் இருப்பாங்கன்னு நினைச்சான். இப்ப தொடர் சுழுக்கினவன் என்ன சொல்றான்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடு. நீ நிறைய சம்பாதிக்கலாம், நீ பெரிய பதவியில இருக்கலாம், நீ நன்றாக படிக்கலாம், உனக்கு தான் அறிவு இருக்கு நீ நினைக்கலாம், இவைகள் எல்லாம் குப்பை. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உனக்கு ஆசீர்வாதமே கிடையாது. அதனால்தான் வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது அதிலே வேதனையை கூட்ட மாட்டார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது வேதனையை கூட்ட மாட்டார். பிசாசு பலவிதமான தந்திரங்களை செய்து கொண்டுதான் இருப்பான். காரணம், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கின்ற சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இருக்கின்றார். இதை நாம் மறக்கவே கூடாது. விளங்குதான்? உலகத்திலே இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நாம் அதை மறந்து விடவே கூடாது. சரி, அடுத்து என்ன நாம் பார்க்கின்றோம்? 27ஆம் வசனத்துல, அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார், யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இஸ்ரவேல் எனப்படும். இஸ்ரவேல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன், விடுதலையாக்கப்பட்டவன். விளங்குதா? ஆக இஸ்ரவேல் என்று சொல்லி பேரை மாற்றுகின்றார். யாக்கோபு இல்ல. நீ இதுவரைக்கும் எத்தனாக இருந்த, நீ ஏமாற்றக்காரனாக இருந்த, இப்ப நீ என்ன கேட்கிற? என்ன ஆசீர்வதியும் நீ சொல்ற. இப்ப நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ மீட்கின்றவன், நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ விடுதலையாக்கப்பட்டவன், இஸ்ரவேல் என்று சொல்லி அவன் பேரை மாற்றுகின்றார். அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள சிலர் வராங்க.
அவங்களுக்கு நம்ம பேரை மாற்றுறோம். ஏன் தெரியும் பேரை மாத்துறோம்? ஏன்னா அந்த பின்னாடி இருக்கிற பேர்ல பலவிதமான சஞ்சலங்கள், வேதனைகள் இருக்கும். அந்த வேதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் நீக்கிட்டு ஒரு புது நல்ல வார்த்தையை, ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தையை ஞான ஸ்நானத்துல பேரை மாற்றி நாம் வைக்கின்றோம். அதுக்கு என்ன சொல்றான்? எப்படி நீ பேரை மாத்துவ? அப்படி மதத்தை மாத்திட்ட அப்படின்றோம். ஏண்டா மதம்ன்றது யாருக்குடா வரும்? யானைக்கு தாண்டா வரும் மதம். மனுஷனுக்கு எப்படா மதம் வரும்? மதம் பிடிச்சவன் எப்படி மனுஷனா இருக்க முடியும்? அவன் யானையா தான் இருப்பான். நான் சொல்லிக்கிட்டு மதத்தை யாரா கொண்டு வந்தது? நீ தானடா கொண்டு வந்த. நீ தானடா பிரிக்கிற. மதம் மதம் நீ தானடா பிரிக்கிற. காலேஜ் அப்ளிகேஷன்ல கேட்டாங்களா என்ன ரிலிஜன்னு? அப்ப அதுல ஹிந்துன்னு எழுதினியா? பார்த்தீங்களா, அவ ஹிந்துன்னு எழுதிட்டா. அவன் மேல தவறு இல்லை. ஏன்னா அவ இந்துஸ்தான்ல இருக்கிறா. அதனால இந்துன்னு எழுதிட்டா. இந்துஸ்தான்ல இருக்கிற இந்துன்னு எழுதிட்டா. அவ கிறிஸ்டின் எழுதினா என்ன கிடைக்காது? சலுகைகள் கிடைக்காது. ஏன்னா இந்த தேசம் அப்படி இருக்குது. அதுவும் தமிழ்நாடு மாநிலம் அப்படி இருக்குது. கிறிஸ்டியன் எழுதினா சலுகைகள் கிடைக்காது. அரசு வரக்கூடிய மானியங்கள் கிடைக்காது. இன்னைக்கு கிறிஸ்டியன் எழுதினா நாளைக்கு வேலைக்கு போகும்போது என்ன ஆகும்? வேலை கிடைக்காம போயிடும். அதனால கிறிஸ்தவன் எழுதினா வேலை கிடைக்காது. புரியுதா? அப்போ யாருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறாங்க? யாருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறாங்க? தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறாங்களே தவிர ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்றது இல்லவே இல்லை. உன்னை மட்டும் நான் குறை சொல்ல நினைக்காத. எத்தனையோ போதகர்களே தங்களுடைய பேருகளை தங்களுடைய சர்டிபிகேட்ல இந்துன்னு தான் வச்சிருக்கிறாங்க. என்கிட்ட நிறைய பேர் ஆர்டினேஷனுக்காக வருவாங்க. உன் டிசியை காட்டுப்பான்னு முதல்ல கேட்பேன். அதுல என்ன போட்டிருக்கணும்? டிசியில என்ன தெரியும் போட்டிருக்கணும்? இந்துன்னு போட்டிருக்கணும். போயா வெளியன்னு துரத்துவேன் நான். இந்துன்னு போட்டுட்டு எப்படா நீ போதகர் நீ சொல்ற? எப்படா நீ பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ற? முதல்ல உன்னை நீ சரிப்படுத்திக்க, அப்புறம் நீ மற்றவங்களை சரிப்படுத்துறான்னு துரத்தி அடிச்சிருக்கிறேன். அப்ப ஆண்டவருக்கு நம்ம உண்மையா இல்லை. உலகத்தின் காரியத்துக்கு நம்ம உண்மையா இருக்கோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆசீர்வாதம் கிடைக்காது. நான் என்னுடைய பள்ளி படிப்புல முடிச்ச உடனே ஏர்போர்ட்ல மிஸ்டர் மதுரம் அப்படின்னு சொல்லி ஒரு மேனேஜர் இருந்தார், ஏர்போர்ட் மேனேஜர். அவர் தான் காமராஜா கூட காமராஜர் வேஷம் போட்டு நடிச்சவர். காமராஜ் படத்தில் அவர் தான் நடிச்சவர், மிஸ்டர் மதுரம். அவர் மேனேஜரா இருக்கும்போது, ஏர்போர்ட் மேனேஜரா இருக்கும்போது அவர் ஒரு நாள் எங்க அப்பா என்ன சொன்னாங்க, அவரை போய் பாரு, அங்க ஏர்போர்ட்ல வேலை காலியா இருக்குதான் அப்படின்னு சொன்னார். நான் அப்ப அவர்கிட்ட போனேன். என் சர்டிபிகேட் எடுத்துட்டு போன உடனே அவர் சொன்னாரு, இதை பார்த்தோன்னு சொன்னாரு, இங்க பாரு உங்க சர்டிபிகேட்ல கிறிஸ்டியன் போட்டிருக்குது, அதை ஹிந்துன்னு மாத்தினாதான் இங்க வேலை கிடைக்கும். ஆனா உன்னால இந்துன்னு மாத்த முடியாது. காரணம், அந்த சர்டிபிகேட்டை யார் தான் கொடுக்கணும்? உங்க அப்பா தான் கொடுக்கணும். உங்க அப்பா தாலுகா ஆபீஸ்ல இருக்காங்க சைதாப்பேட்டில், அவங்க தான் அந்த சர்டிபிகேட் உங்க அப்பா மாத்தி கொடுக்கவே மாட்டாங்க. அப்ப அதனால எனக்கு எங்க வேலை கிடைக்கல? ஏர்போர்ட்ல வேலை கிடைக்கல. ஆனா ஏர்போர்ட்ல வேலை கிடைச்சிருந்தா 60 வயசுல நான் ரிட்டையர் ஆகி வீட்டுல உட்கார்ந்துருக்கோம். ஆனா இன்னைக்கு நான் ஒரு பேராயராக இருப்பதுனால 64 வயது ஆனாலும் இன்னைக்கு எனக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. நான் சாப்பிட வரைக்கும் எனக்கு வேலை உண்டு. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக இருக்கும்போது பெருத்த ஆசீர்வாதம். ஒருவேளை ஏர்போர்ட்ல நான் வேலை செய்திருந்தா பல நாடுகளுக்கு நான் போயிருக்க முடியாது, ஏன்னா லீவு கிடைச்சிருக்காது. ஆனா இன்னைக்கு நான் பேராயராக இருந்ததுனால பல நாடுகளுக்கு போக ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உனக்கு ஆசீர்வாதமே கிடையாது. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இல்லாம உலகத்திற்கு உண்மையா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இங்க அதுதான் நடந்தது. அதுவரைக்கும் யாக்கோபு என்ற பெயரு பெற்றுக்கொண்டு இருந்தவன் இப்பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன் பேரை மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? இஸ்ரவேல் என்று சொல்லி மாற்றுகின்றார். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவனிடத்துல கேட்கிறத நாம் பார்க்கின்றோம். அடுத்தது அந்த இடத்துல அங்க யாக்கோபு செய்கின்ற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான்.
நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். எப்ப நம்ம அதை சொல்ல முடியும்? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார் தைரியமா நம்ம சொல்ல முடியும். ஆண்டவரை நான் பார்த்தா நம்ம சொல்ல முடியும். நீ உலகத்தின் காரியத்தின் பின்னாடி நீ ஓடிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிற வரைக்கும் நீ ஆண்டவரை பார்க்கவே முடியாது. ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டாயானால் ஆண்டவரை முகமுகமாய் நீ பார்க்க முடியும். ஆண்டவரை நீ தரிசிக்க முடியும். ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பதை நீ உணர்ந்து கொள்ள முடியும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, எங்கள் வாழ்விலும் கூட ஆண்டவரே உம்மை உயர்த்தி பிடிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க நீர் தாமே எங்களுக்கு துணையாய் நின்று காரியங்களை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே உம்மை மட்டும் ஆண்டவரே நேசித்த மக்களாக நாங்கள் வாழ, உமக்கு பயந்து நாங்கள் வாழ, உமக்கு உண்மையாக நாங்கள் வாழ நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடு கூட இன்றும் இருப்பாராக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.